முருகப்பெருமான் பல தலங்கள்ல பல கோலங்கள்ல காட்சி கொடுக்கிறாரு. இவரை ஆண்டி கோலத்திலையும் பார்த்திருப்போம், ராஜ அலங்காரத்தோடவும் பார்த்திருப்போம், குழந்தை முருகனாகவும் பார்த்திருப்போம். இது எல்லாம் இல்லாம வேடனாக முருகப்பெருமான் அருள் புரியக்கூடிய ஒரு திருத்தலம் நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. இந்த கோவிலை பத்தி தான் இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறோம். பழனியப்பன் திருக்கோவில், வேலுக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிற தகவலை சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். பழனி அப்பன், பழனியில் அருள் புரியும் முருகனுக்கே அப்பன். அந்த தகவல் என்ன? மூலவரே இங்கு சிறப்பு தான். என்னெல்லாம் சிறப்பு இருக்கு? சித்தர்களுக்கும் இந்த தலத்துக்கும் தொடர்பு இருக்கு. அந்த தகவல் என்ன? இந்த கோவிலை கட்டினது வல்வில் ஓரி, தமிழ் மன்னன். அந்த தகவல் என்ன? ஔவையார், அகத்திய முனிவர், அருணகிரிநாதரோடு தொடர்புடைய திருத்தலம். எப்படி? இந்த கோவிலுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவிலை பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். பழனியப்பன், இந்த தலத்துல முருகனுடைய பெயர் இதுதான். பழனிக்கு முன்னமே தோன்றிய தலம். அதனால பழனியப்பன் அப்படின்னு முருகப்பெருமான் இங்க போற்றப்படுறாரு. அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளுக்கும் தலைமையான தலம் இதுதான் அப்படிங்கிற பெருமையும் இந்த தலத்துக்கு இருக்கு. மூலவரே இங்க சிறப்பு தான். சித்தர்களால் அமைக்கப்பட்ட திருமேனி. வேற எங்கேயும் பார்க்க முடியாத கோலத்துல முருகப்பெருமானை இந்த கோவில்ல பார்க்க முடியும். வேடன் கோலத்துல தலையில வேடர்கள் அணிந்திருக்கிற மாதிரி கொண்டை போட்டிருக்காரு. ஆண்டாளுடைய கொண்டை போலவே காட்சி அளிக்குது. ஆண்டாளுக்கு இடப்புறம் கொண்டை இருக்கும். இந்த தலத்துல முருகப்பெருமானுக்கு வலது பக்கம் கொண்டை இருக்கு. இடுப்புல குருவாள் ஏந்திருக்காரு. ஒரு கையில ஈட்டிய வச்சிருக்காரு. வேலுக்கு பதிலாக வஜ்ர ஈட்டி அப்படின்ற ஈட்டிய வச்சிருக்காரு. இன்னொரு கையில சேவல் கொடிக்கு பதிலா சேவலையே தாங்கி இருக்காரு. இதே மாதிரி சேவல் கொடிக்கு பதிலா சேவலை தாங்கி இருக்கிற முருகனை வேற ஒரு தலத்திலையும் பார்த்தோம். சேவூர் தலத்துல இருக்கிற வாலீஸ்வரர் திருக்கோவில்ல பார்த்தோம். அந்த கோவிலை இப்ப வரைக்கும் நீங்க பார்க்கலைன்னா கண்டிப்பா பாருங்க. லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். முருகப்பெருமான் அணிந்திருக்கிற அணிகலன்களும் வேடர்களுக்குரிய அணிகலன்களா தான் இருக்கு. கால்ல வேடர்கள் அணியக்கூடிய தண்டத்தை போட்டிருக்காரு. இதை விட சிறப்பா கால்ல காலணி அணிஞ்சிருக்காரு. பொதுவா வேல் வைத்திருக்கிற முருகன் திருத்தலங்கள்ல முருகனுடைய உயரத்தை விட வேலுடைய உயரம் குறைவாதான் இருக்கும். அதற்கு மாறாக இந்த தலத்துல மூலவருடைய உயரத்தை விட ஈட்டியுடைய உயரம் அதிகமா இருக்கு. இதுவும் சிறப்பு. முருகப்பெருமானுடைய இந்த அரிய திருமேனிக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. மூலவருக்கு நேரா நின்னு பார்த்தோம்னா வேடனுடைய திருக்கோலம் தெரியும். வலதுபுறம் நின்று வணங்கினால் ஆண் வடிவமாகவும், இடதுபுறம் நின்று வணங்கினால் பெண் வடிவமாகவும் காட்சி கொடுக்கக்கூடிய அரிய திருக்கோலத்துல மூலவர் இருக்காரு. இந்த தலத்துல இருக்கிற மூலவரை பார்த்துதான் போகர் பழனியில இருக்கிற முருகரை வடிவமைச்சாரு அப்படிங்கிற சிறப்பும் வேலுக்குறிச்சியில இருக்க முருகனுக்கு இருக்கு. மூலவர் சுமார் 3.5 அடி உயரத்தில் காட்சி கொடுக்கிறாரு. மேற்கு நோக்கி காட்சி கொடுக்கிறாரு. பழனி மலையை பார்த்த வண்ணம் காட்சி கொடுக்கிறாரு. இந்த தலத்துல பௌர்ணமி பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சித்ரா பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்துறாங்க. பௌர்ணமி பூஜைய இரவு வேளையில தான் நடத்துறாங்க. அந்த சமயத்துல முருகனுக்கு தானாகவே வேர்வை ஏற்படுது. இந்த வேர்வை 3 விதமான மனங்கள் நிறைந்ததா இருக்குது அப்படிங்கிறதும் சிறப்பு தான். பௌர்ணமி வேளைகள்ல முருகனுக்கு நடைபெறும் பூஜையில சித்தர்களே வந்து கலந்துக்கிறாங்க. அதனால இரவு 11:50 மணிக்கு சிறிது நேரத்திற்கு திரையிடப்பட்டு சித்தர்கள் பூஜை செய்யறதுக்காக மனிதர்கள் விலகி நிக்கிறாங்க. இப்படி ஒரு வழக்கம் பண்டைய காலத்திலிருந்தே இருக்கு.
இந்த திருத்தலத்தை யார் கட்டுனா? தமிழ் மரபில் கூறப்படுகின்ற கடையெழு வள்ளல்கள், அதாவது 7 குறுநில மன்னர்கள். இவர்கள்ல ஒருத்தர் வல்வில் ஓரி. அவர் ஆண்ட பகுதி கொல்லிமலை, நாமக்கல், இந்த பகுதிகள். அவருதான் இந்த திருத்தலத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டினாரு அப்படின்னு தலவரலாறு சொல்லுது. வல்வில் ஓரி 5 சிவாலயங்களையும் ஒரு முருகன் தலத்தையும் கட்டியிருக்காரு. அந்த முருகன் தலம் பேளுக்குறிச்சியில இருக்கிற முருகன் தலம். வல்வில் ஓரி கட்டிய அந்த 5 சிவாலயங்களும் இதே கொல்லிமலை பகுதியில தான் இருக்கு. இந்த திருத்தலங்கள் சேந்தமங்கலம், அரப்பள்ளி, சிங்களாந்தபுரம், ராசிபுரம், கல்குறிச்சி ஆகிய இடங்கள்ல அமைஞ்சிருக்கு. வல்வில் ஓரிய அவ்வை மூதாட்டி வந்து பார்த்த நிகழ்வுகள் வரலாற்றுல பதிவாயிருக்கு. அப்படி வரும்போது அவ்வை மூதாட்டி பேளுக்குறிச்சி முருகனையும் தரிசித்தார் அப்படிங்கிற வரலாறும் இந்த கோவில்ல பதிவாயிருக்கு. அகத்தியர் வணங்கிய முருகன், அந்த சிறப்பும் இருக்கு. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலம். ஆக அவரும் இந்த தலத்துக்கு வந்திருக்காரு. முருகப்பெருமான் தானாகவே விரும்பி வந்து அமர்ந்த திருத்தலம் அப்படிங்கிற பெருமையும் இந்த தலத்துக்கு இருக்கு. ஒருமுறை பிரணவ மந்திரத்துக்கான பொருளை முப்பெரும் தேவர்களான சிவபெருமான், பெருமாள், பிரம்மதேவர் எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு. அவங்க கூறின பதில்கள் ஏற்புடையதா இவருக்கு தோண மாட்டேங்குது. அதனால அவர்கள் மூவரையும் தனதாக்கி பூலோகத்துக்கு வராரு. கூவை மலையில வந்து தங்குறாரு. அந்த கோலத்துல இருக்கிற முருகனை தான் இப்ப நாம தரிசனம் பண்றோம். இந்த திருக்கோயிலுடைய தீர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது. மலையடி வாரத்துல இருக்கு. யானை பாளி தீர்த்தம் அப்படின்னு பேரு. யானை வடிவில இந்த தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. வற்றாத தீர்த்தம். கோடை காலம், மழைக்காலம் எல்லா காலங்களிலும் இந்த தீர்த்தத்துல தண்ணீர் இருக்கும். இந்த தீர்த்த நீர்ல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தீர்த்தத்தை அருந்துவதால் எலும்பு சம்பந்தமான நோய்கள் விலகும் அப்படிங்கிற பதிவும் இருக்கு. கால்நடைகளுக்காகவும் இந்த தீர்த்தத்தின் ஒரு பாகம் பிரித்து அளிக்கப்படுகிறது. முருக பக்தர்கள் காவடி எடுத்து முருகனை வழிபடுவது வழக்கம். இந்த வழக்கம் எப்படி ஏற்பட்டது? எல்லா முருகன் தலங்களிலும் இடும்பன் சந்நிதியை பார்க்க முடியும். இடும்பன் ஒரு அசுரன். அகத்தியரின் உத்தரவின் பெயரில் இடும்பன் சிவகிரி, திகிரி அப்படிங்கிற 2 மலைகளை இமயமலையில் இருந்து கட்டி எடுத்துட்டு வராப்ல. அத காவடி போல கட்டி எடுத்துட்டு வராப்ல. இடும்பனை தடுத்தாட்கொண்ட முருகன் அந்த மலைகளை தனதாக்கி கொள்றாரு. இதை குறிக்கும் வகையில தான் காவடியை எடுக்கும் பழக்கம் வந்திருக்குது. காவடியில பாரம் அதிகமா இருக்கும். அத சமப்படுத்தி தூக்குவாங்க. அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் சமநிலைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் பக்தர்கள் காவடி எடுக்கிறாங்க. இந்த பதிவு கூகை மலையில இருக்கு. முருகன் சந்நிதிக்கு போறதுக்கு முன்னாடி இடும்பன் சந்நிதி இருக்கு. இடும்பனை வணங்கிட்டு முருகனை வணங்குறது வழக்கமா இருக்கு. பூஜை செய்யும் போதும் இடும்பனுக்கு பூஜை செய்த பிறகே முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யறாங்க. ராகு கேது பரிகார தலங்கள் பொதுவா சிவாலயங்களா தான் இருக்கும். ஒரு சில பெருமாள் கோவில்களும் ராகு கேது பரிகார தலங்களா இருக்கு. இது மாதிரியான 2 கோவில்களை நாம முன்னமே பார்த்துட்டோம். அந்த கோவில்களுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அரிதிலும் அரிதாக முருகப்பெருமானுடைய திருத்தலம் ராகு கேது பரிகார தலமா இருக்கு அப்படிங்கிற சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்கு. இதை எப்படி சொல்றோம்? சூரியனையோ அல்லது சந்திரனையோ பாம்பு ஒண்ணு விழுங்குற மாதிரியான சிற்பத்தை நம் முன்னோர்கள் விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த சிற்பம் காணப்படுகின்ற திருக்கோவில்கள் ராகு கேது பரிகார தலங்கள். இந்த சிற்பம் பேளுக்குறிச்சி கோவில்லையும் இருக்கு. ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய நிலைக்கு கனக குண்டலி யோகம் அப்படின்னு பேரு. இந்த யோகத்திற்கு அதிபதி முருகன். யோகாசன பயிற்சியில் ஈடுபடுறவங்க பேளுக்குறிச்சி முருகனை வணங்குறது வழக்கமா இருக்கு.
திருத்தலம் அமைந்திருக்கிற மலைக்கு கூவை மலை அப்படின்னு பேரு. கூவை அப்படிங்கிறது பருந்த குறிக்குது. எதனால இந்த பெயர்? வேடன் கோலத்தில் அருள் புரியும் மூலவருக்கு முன்பு மயிலுக்கு பதிலாக கூவை தான் வாகனமா இருக்கு. இது வேறு எங்கும் காண முடியாத ஒரு அதிசயம். கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்லிமலையின் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய கூவை மலையில இருக்கு. ஆக சித்தர்களின் பூமி. மூலவர் வேறு எங்கும் காண முடியாத கோலத்துல இந்த திருக்கோவில்ல இருக்காரு. வேடன் கோலத்தில் அல்லது வேடுவன் கோலத்தில் இருக்காரு. வேடன் கோலத்துல இருக்கிற இந்த முருகனை மலைவாழ் மக்களும் கும்பிடுறாங்க. முருகனுக்கு நடைபெறுகிற தேரோட்டத்துல முதல் பூஜைய மலைவாழ் மக்கள் தான் பண்றாங்க. திருக்கோவில்ல பெருமாளுக்கும் சந்நிதி இருக்கு, சிவபெருமான் அம்மனுக்கும் சந்நிதி இருக்கு, நவகிரகம் சனீஸ்வரர் சந்நிதிகளும் இருக்கு. கொல்லிமலையின் மலையடி வாரத்துல இருக்கிற ஒரு கிராமம் தான் வேலுக்குறிச்சி. இந்த கிராமத்துல இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவுல மலை மீது இந்த திருத்தலம் அமைந்திருக்கு. நாமக்கல் நகரத்துல இருந்து போகணும்னா சுமார் 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகும். கூகுள் மேப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த தலத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். மூலவர் தகவல்களை சுருக்கமா பார்த்தரலாம். மூலவருடைய பெயர் பழனியப்பன். இவர் முருகப்பெருமான். தீர்த்தம் யானை பாளி தீர்த்தம். ஊர் வேலுக்குறிச்சியில இருக்கிற கூவை மலை, கொல்லிமலையின் ஒரு பாகம். இந்த ஊருடைய புராண பெயர் வேலுக்குறிச்சி. அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோம்? அரிதிலும் அரிதான முருகன் கோவில் ஒன்னதான் பார்க்க போறோம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.